மார்ச் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து ரெண்டு படத்தோட தான் நம்ம இந்த வீக்லி டாப் 10 எடுத்துக்க போகிறோம் புது படமாக. ஆனால் நம்ம கவுண்டில் இந்த வாரம் 12 படங்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் நிறைய படங்களை நம்ம சின்ன படங்களை மிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் படங்கள் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் தேட்டரில் உங்களுக்கு ரன்னிங் டே தராமல் தூக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே சின்ன படம், ரொம்ப மொக்க படம், இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தாலும் இன்னைக்கு தியேட்டர் ரேஞ்ச் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படத்துக்கிட்ட ரீ ரிலீஸ் படங்கள் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டரான படங்கள். அதை தாண்டி நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி சென்னையில் தான் நிறைய தேட்டர் இருக்கும். ஸோ இந்த தேட்டர்களில் இப்போ புதுசாக நம்ம சொல்ல போகிற படங்களே நிறைய தேட்டர்களில் பெருசாக ஓடாமல் இப்படி தேட்டர்லாம் ஸ்பிளிட் ஆகிடுது அப்படின்றது தான் இவ்வளோ பெருசாக இன்ட்ரோ சொல்லிட்டு இருக்கேன். இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இந்த மஞ்சுமோல் பாய்ஸ்ன்ற அந்த மலையாள படம் மலையாளத்திலே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே பெருசாக பிக்கப் எடுத்துச்சு. இல்லை கவுண்டரில் வைக்க பொறுத்தல, ஏன்னா இது லாங்குவேஜாக மலையாளம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய புது படங்கள் இப்போ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் தேட்டருங்கிறது பெருசாக கிடைக்காத அளவுக்கு இப்படி நம்ம தேட்டர்கள் பிரிஞ்சுட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ புது படங்கள்லாம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் 4 வாரத்தில் ஓடிடியில் விளாண்டு ஒரு அக்ரிமெண்ட் இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு 8 வாரமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் மலைக்கோட்டை வாலிபன் சைடில் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான். இப்போ தமிழ்நாட்டிலையும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 8 வாரம் கழிச்சு விடுங்க ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புது படங்களை பற்றி நம்ம வீடியோவில் பேசும்போது இந்த மாதிரி தேட்டர் சார்ந்த நிலவரங்களை சொல்லணும்னு தோணுச்சு. வாங்க இப்போ நம்ம 2024 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல சிங்கப்பூர் சலூன் பார்த்துருவோம். சிங்கப்பூர் சலூன் படம் ரிலீஸ் ஆகி 35 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கு ஒரு ஸ்க்ரீனில். ஆனால் நாளைக்குலாம் அதுவும் ஷோ காட்டல. எனிவே 35 நாள் தேட்டர் இந்த படம் கொடுத்துருச்சு. ஆக்சுவலி படம் வந்த 1-2 வாரத்திலே தேட்டர் ஸ்க்ரீன்லாம் பெருசாக குறைக்கும் போது எங்கடா சர்வே பண்ண போகுதுன்னு பார்த்தோம். பட் 35 டே ஓடிடுச்சு. நம்ம அடுத்து இதே 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாரும் சிங்கப்பூர் சலூனும் ஒன்றா வந்திருந்தாலும் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே எடுத்துன்னு சொல்லலாம். ஆனால் ஃபைனல் ரன்னாக பார்க்கும்போது இப்போ 35 நாள் வரைக்கும் இதுவும் போன வாரம் ஒரு ஸ்க்ரீனில் ஓடிச்சு. ஆனால் இப்போ வாஷ் அவுட் மாதிரி தான் இருக்கு. எனிவே ப்ளூ ஸ்டாரும் ஒரு சின்ன படம். ஆக்சுவலி பாரஞ்சித் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த அளவுக்கு பெருசா படங்கள் ஓடல. இப்போ இந்த பொம்மை நாயகிலாம் கூட நல்ல ரிவ்யூ தான் வாங்குச்சு. பட் தேட்டரில் போல. ஆனால் அந்த ப்ளூ ஸ்டார் பெருசா அதுவும் 35 டே கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ இந்த 2 படங்களும் இவ்வளோ பெரிய டஃப் காம்படிஷன்லையும் சர்வே பண்ணிருக்குன்றதுனால தான் நம்ம கவுண்டரில் எடுத்திருக்கோம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பாம்பாட்டம். பாம்பாட்டம் வடிவுடையான் டைரக்ஷன். வடிவுடையானாலே ரோஸ்ட் பீஸ். ஸோ படம் இந்த படமாச்சு ட்ரைலர்லாம் நல்லா இருக்கே, நல்லா வந்துருமான்னு பார்த்தாக்கா வேற லெவலில் ரோஸ்ட் பண்ணுங்க அந்த மனுஷனை போட்டு. அதுவும் நல்லா மசாலா தடவி பண்ணுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு படம் நிறைய இடங்கள்ல நம்மள பெருசா ஏமாத்திருக்குன்னு தான் சொல்லும். ஏன்னா இதுல முக்கியமா ஒரு பெரிய இரிட்டேட்டிங்க ஆக்சுவலி பாகுபலிலாம் பார்த்துட்டோம். அந்த ராஜா ஸ்டோரினாலும் அந்த தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவரா இருக்காது. பட் இவரோட படங்கள் அந்த தமிழோட அந்த சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு படம் பார்க்குற மாதிரி விட்டலாச்சாரியா படம் பார்க்குற அந்த ஃபீலுக்கு போயிடுது. இந்த ருத்ரமாதேவின்ட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. பாகுபலி ருத்ரமாதேவிலாம் தெலுங்கு தான். ஆனால் பாகுபலிக்கும் அந்த படத்துக்கும் அந்த டப்பிங் வேரியேஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இந்த பாம்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி ஒட்டுமொத்த ஜானரையும் தூக்கி இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காரு. படமா உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சாட்டிஸ்ஃபைடு ஏதோ ஒன்று கதையா ஒன்று இருக்குடா அப்படின்றது தோணினாலும் ஒட்டுமொத்தமாக தூக்கி நிறைய விஷயங்களை போட்டு நிறைய எரிட்டேட்டிங்கான விஷயங்கள் இந்த மாதிரி படத்தை ரொம்பவே எரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிடுது. ஆக்சுவலி அழகாக ஒரு சைக்கோ த்ரில்லர் பண்ணிட்டு போயிடலாம், இல்லையா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணிட்டு போயிடலாம், இல்லையா ஒரு பாம்பு படமாக பண்ணிட்டு போயிடலாம், அப்படியே இல்லையா காப் ஸ்டோரியில் அப்பா பையன் பாசம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு போயிடலாம் தனியாக. ஆக்சுவலி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தனியாக எடுத்து பண்ணிடலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து கிராப்பிங்ட்டு எல்லாமே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்க நிறைய ஆடியன்ஸை எரிட்டேட் பண்ற மாதிரியான விஷயமா போயிடுச்சு. ஸ்லீவ் ஒரு கரெக்டா படம் பண்ணார்னா ஒரு டைம்ல விட்டலாச்சாரியா ஃபேமஸா இருந்தாரு, அப்புறம் ராமநாராயணன் ஃபேமஸா இருந்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வடிவுடையான் ஃபேமஸ் ஆகலாம். பட் அவருக்கான அந்த கன்ஃபியூஷன், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, அதை விட முக்கியமா ஏதாச்சும் ஒரு ஜானர் இந்த மாதிரி ஒரு நிறைய கான்சென்ட்ரேஷன் கரெக்டா பண்ணார்னா கண்டிப்பா இவருக்கான ஒரு நேம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த பாம்பாட்டத்தை அழகா ஒரு சைக்கோ த்ரில்லரா பண்ணிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் சின்ன வெற்றியாச்சும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இப்படிலாம் நாங்கள் கழி குதிருக்க மாட்டோம். எது எப்படியோ போட்டியா ஜீவன் ஃபேன்ஸுக்கு படம் வருது, பரவாயில்லையா எங்க தலைவனை டபுள் ஆக்ஷன்ல செமையா பார்த்துட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் வித்தைக்காரன். சதீஷுக்கு இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன், அதுக்கப்புறம் இந்த நாய்சேரி இந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு பார்த்தாக்கா ஓ மை காட் மாதிரியான ஒரு படம். படத்தோட டைட்டில தான் வித்தைக்காரன் வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சு படத்துல வித்தை இறக்கி இருந்தா படம் காப்பாற்றப்பட்டிருக்கும். படத்தோட ஹீரோ மேஜிக் மேன்ன்றதுனால அந்த டைட்டில் அப்படியே வச்சு விட்டாங்க போல இருக்கு. நம்ம வேற டைட்டில் எல்லாம் பார்த்து ஏமாந்துட்டோம். எனவே நிறைய விஷயம் பேசினா பெருசா போயிடும். பாம்படத்துக்கு பெருசா பேசிட்டோம். இந்த வித்தைக்காரனுக்கு வித்த பத்தலைங்க. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் பைரி. இந்த பைரி போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம கவுண்டர்ல எடுக்கல, நிறைய சின்ன படங்கள் வர மாதிரி இதுவும் போயிடும் சொல்லிட்டு. ஆனா இந்த படம் இப்ப 2 ஸ்கிரீன்ல ஓடுது 2வது வாரத்திலையும். இத்தனைக்கும் ரொம்பவே சின்ன படம் சொல்லிட்டு நம்ம இதை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு தெரிஞ்ச ஸ்டார் காஸ்டோ ஒரு பெரிய ஃபேமஸில் இருக்கவங்களோ இல்லை ஒரு சின்ன ஃபேமஸில் இருக்கவங்க கூட இந்த படத்தில் இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே யாருன்ட்டே தெரியாத மாதிரி தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃபாக. ஆனால் இந்த படம் கதைக்களமாக ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக நிறைய பேர் கவர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த புறா கதைகளம்ன்றதே நம்ம மாறியில் பார்த்துருப்போம் தனுஷ் மூலமாக. ஆக்சுவலி ஒரு 6 காலத்தில் கோழியை கொண்டு வந்தார், புறாவை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் இருந்திருந்தாலும் அந்த மாறி
வாரிக்கு அப்புறம் அந்த புறா கான்செப்ட்றது கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட நல்லா பரவலாயிடுச்சு. ஸோ அதை ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்களோட சேர்த்து இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்கிறனால தான் இந்த படம் வந்து ஊர் பேர் தெரியாமல் வந்தாலும் பார்க்குறவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. ஸோ அதன் காரணமாக தான் ரொம்பவே சின்ன படமாக இருந்தாலும் 2வது வாரத்தில் 2 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த நிறைய ரீரிலீஸ் படங்கள் அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் பெருசாக இல்லைனா ஆக்சுவலி ஒரு 5-6 ஸ்க்ரீனாச்சும் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த புறா வளர்ப்பு இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கனா அது போட்டிருக்க அந்த 2 ஸ்க்ரீன் நம்ம சிட்டியை வரைக்கும் எங்கேயாச்சும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ண முடிஞ்சாக்கா இந்த படம் நல்லாயிருக்கும். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் லால் சலாம். லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி இந்த வாரம் 25வது நாள் வந்துடும். போன வாரம் வரைக்கும் 10 ஸ்க்ரீன் கிட்ட ஓடின நம்ம லால் சலாம் இந்த வாரம் ஒரு 2 ஸ்க்ரீன் கிட்ட தான் ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி 25வது நாளில் 2 ஸ்க்ரீன் கிட்ட தான் ஓட போகுது. எனிவே நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வைரஜா வெய்யா ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் அன்றைக்கி அந்த படத்தை 30 நாள் கிட்ட ஓட்டிருப்பாங்க நார்மலாக. இப்போ இந்த படம் இன்னைக்கு இருக்க டஃப் ஷெடியூல் இல்லை 25 நாள் ஓடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். இத்தனைக்கும் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடக்கூடாதுன்னு சில பேர் வந்து நினச்சிட்டே இருக்கிறாங்க. ரஜினிக்கான ஒரு நெகட்டிவ் கொடுத்துரும், ஐஸ்வர்யாக்கான ஒரு நெகட்டிவ் கொடுத்துருன்ட்டு அதெல்லாம் மீறி இந்த படம் அப்படியே சர்வே ஆகிடுச்சு ஏதோ 25 நாள் வரைக்கும். ஆக்சுவலி இதை விட நான் பைரிக்கு மேலே கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, 20 நாள் கடந்து ஓடி இருக்குது தேட்டர் சர்வேவிங்கில். அந்த ஒரு ரீசனில் நான் இந்த படத்தை கொஞ்சம் டாப் பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் போர். இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் தான் கவுண்டர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் கவுண்டர் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீனில் தேட்டரில் ஓடாத படங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் சொல்லணும், ப்ளூ ஸ்டாரும் வந்து போன வாரம் 35 நாள் ஓடி தூக்கிட்டாங்க. ஆனால் வித்தைக்காரனும் பாம்பாட்டமும் வந்த ஒரே வாரத்தில் வந்து தூக்கிட்டாங்க. வாஷ் அவுட் ரேஞ்சில் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த போருக்கு இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இல்லை தேர்டு அந்த ஒரு ரேஞ்சில் வந்து அதிகமான தேட்டரில் ஒரு படமாக இந்த போர் தான் இருக்கும். அப்படியே இந்த போருக்கு அதிகமாக தேட்டர் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவா அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், நம்ம ஜெயராமோட பையன் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அர்ஜுன் தாஸுக்கு ஒரு சின்ன ஒரு வைப் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். ஜெயராம் அவரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எனவே இவங்களாம் பெரிய மேட்டர் கிடையாதுங்க. இந்த படத்தோட டேரக்டர் தான் மேட்ரு, பிஜே நம்பியார்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஆக்சுவலி அவர் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. இந்த பிஜே நம்பியார்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களான்ட்டு சினிமா வாட்சர் யோசிக்கலாம். நம்ம டேவிட்னு ஒரு படம் வந்திருக்கும், விக்ரமும் ஜீவாவும் சேர்ந்து நடிச்ச மாதிரி 2013 11 வருஷம் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ திருப்பி நடக்குது. ஏன்னா இந்த படத்துலையும் டபுள் ஹீரோக்குள்ள இருக்கிற ஒரு கிளாஷ் அப்படின்றத தான் போருன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுவே வந்து டேவிட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் வந்து சேம் டைம் டாங்கியோ என்னோ பேர் வச்சிருக்காங்க. அங்கே வேற ஆக்டரை போட்டு ஒரே டைமில் 2 லாங்குவேஜில் ரீமேக் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மணிரத்னம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் ஓடிடிலாம் நிறைய இப்போ ஸ்வீட் காரம் காஃபி இந்த மாதிரிலாம் வந்து அமேசான் பிரைமில் ஹிட் அடிச்சிருக்காரு. அதனால வந்து தேட்டரிகள்றத அள்ளி வீசியிருக்காங்க. இப்போ எந்த படமும் பெருசாக சர்வே பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தால். ஆக்சுவலி பார்ப்போம், ட்ரைலரை பார்க்கும்போது ஏதோ ஒரு மைல்டு இம்ப்ரெஷன் இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. ஆக்சுவலி இந்த படம் புது படமாக அதிகமான தேட்டர்களில் வந்தாலும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க ஸ்டார்ஸ் யாரும் இல்லை. அதை தாண்டி ஆடியன்ஸுக்கும் பெருசாக இந்த படம் தெரியலன்றதுனால நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜோஷ்வாவும் படம் நாளைக்கு தான் வரப்போகுது. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டிலே அதிகபட்ச ஸ்க்ரீனில் ஒரு படமாக இந்த படம் தான் இருக்கும் நினைக்கலாம் இப்போதைக்கு. இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலாக வந்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய டைரக்டர். வெந்து தெரிந்ததுக்கு அதுக்கப்புறம் இந்த படம் வருது. ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த படம் ரொம்ப ஃபினான்ஷியல் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. துருவ நட்சத்திரம் இது இணைப்பு நோக்கி பயம் தோட்டா அதை ரிலீஸ் பண்ணதே இந்த ஒரு ஜோஷ்வா கோஸ் தான். ஏன்னா வரும் அந்த ஹீரோன்ற ஒரு பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸோட அந்த ரிலேஷன் அந்த மாதிரி எல்லாமே சைனா ஃபிளிங்க்ன்ற மாதிரி நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் கதையை பற்றி பேசினாலும் அவ்வளோ பெருசாக ஓடும். ஒரு வழியாக இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. படம் தேட்டரில் வரட்டும். நம்ம கௌதம் மேனன் படம் மாதிரி எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் ஹீரோ சப்போர்ட்டு அந்த காஸ்டிங் சப்போர்ட்ன்றது பெருசாக இல்லை. ஸோ அதனால ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல தான் சொல்லணும் கௌதம் மேனன் படமாக இருந்தாலும். ஆனால் தேட்டரில் இன்னைக்கு வர ஒரு பெரிய படமாக இந்த படம் இருக்கிறனால ஓரளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளும் வந்து டாப்பில் கொடுத்துடலாம், ஏன்னா தேட்டரை வச்சு மட்டுமே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. அதை தாண்டி இந்த கவுண்டரில் இந்த வாரம் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் இருந்தாலும் பெரிய டேரக்டராக இருந்தாலும் நம்ம வந்து கவுண்டரில் வேற சில விஷயங்களை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிடச்சிருக்கு. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் ரணம் போன வாரம் வந்தது நம்ம வைபவ் படம். ஆக்சுவலி வைபவுக்கு 25வது படம் இது. வைபவ் நிறைய படம் வரும் போகும் ரொம்பவே சுமாராக தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து வேற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி வைபவ் தேடி பிடிச்சாரா என்னன்னு தெரியல, அவரோட 25வது படமாக நறுக்குண்டு ஒரு கதை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படம் நேற்றுலாம் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்க்ரீன் தான் இருந்தது. இது செகண்ட் வாரத்தில் அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு 15-20 ஸ்க்ரீன் கிட்ட கொடுத்துட்டாங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்தாலும் 2வது வாரத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க நிறைய படங்களை விட இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் கெப்பாசிட்டின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி கரெக்டாக சொல்ல போனால் இந்த வாரத்தில் நம்பர் 1 கொடுக்கணும் அளவுக்கு தகுதியான ஒரு படமாக ரணம் மாறி இருக்குங்க கரெக்டாக சொல்லணும். ஆனால் அந்த காஸ்டிங் அந்த தேட்டரிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதை தாண்டி வந்து இந்த படம் அந்த 2வது வாரம் ஒரு அனலைசிஸ்லாம் பண்ணி தான் நம்ம இந்த 4வது இடத்துல இந்த ரணம் படத்தை வச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம புதுசாக வர அதிகபட்ச தேட்டர் உள்ள 2 படத்தை விட டாப்பில் வைக்கிறதுக்கு இந்த படம் 2வது வாரத்திலையும் அந்த நல்ல ஒரு படமாக நிரூபிச்சிருக்குன்ற ஒரு காரணத்தால தான் நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். வடக்குப்பட்டி ராமசாமிக்கு இந்த வாரம் 10 தேட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்தை தாண்டி 5வது வாரத்தில் இந்த ஒரு தேட்டரிகள், அதனால தான் ரணம் படத்தை விட நம்ம இந்த படம் மேலே கொடுத்துருக்கோம். அதிகமான ரன்னிங் டேலையும் இந்த
இந்த அளவுக்கு தேட்டர்கள் கிடைச்சிருக்கு. இன்னொன்று வடக்கோடி ராமசாமி உங்களுக்கு கதையாவே நிறைய பேரை வந்து ஹிட் அடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்டிங்ல எப்படி போகும் நம்ம ஃபியூச்சரை பற்றி யோசிக்கும் பொழுது 4 வாரத்தை முடிஞ்சு 5வது வாரத்துக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த படம் மட்டும் இல்லை, நம்ம சொன்ன சிங்கப்பூர் சலூன், ப்ளூ ஸ்டார், லால் சலாம் எல்லாமே வந்து அந்த ரன்னிங் டேல வந்து ஒரு 20-25 ஒரு மாசம்லாம் தாண்டி வந்துட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் வந்து பெருசாக வந்து நம்பர்ஸ் எடுக்கலாம் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ தேட்டர்கள்ன்றது பயங்கரமாக ஸ்பிளிட் ஆகுது. ஆடியன்ஸோட கெப்பாசிட்டின்றது இந்த பிப்ரவரிலாம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால நமக்கு இல்லை 2வது இடத்துல பார்க்க போகிற படம் லவ்வர். இந்த லவ்வர் படம் ரிலீஸ் ஆகியும் 20 நாள் தாண்டிடுச்சு. ஆக்சுவலி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இப்போ இந்த வாரத்தில் 25ஆம் நாள் இந்த படத்துக்கும் வந்துடும். லவ்வர் படத்தை நம்ம 2வது இடத்துக்கு ஏன் கொண்டு வந்துட்டோம்னா, இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டர்கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடலாம். ஆக்சுவலி லாஸ்ட் வீக்ல நிறைய தேட்டரிகள்ன்றது வந்து அந்த லவ்வர்ஸ் டே அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இது படத்துக்கு வந்து அந்த பூஸ்ட் அப் இருந்துகிட்டே இருந்தது சொல்லலாம். ஸோ அதனாலேயே வந்து டாப்ல போயிட்டே இருந்தது. ஆனால் கடைசி வாரம் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த படத்தை ஒரு கவுண்ட் கீழே இறக்கிருக்கும். மற்றபடி தேட்டரிகளில் பரவலாம் இந்த படமும் வந்து ஓரளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சைரன். சைரன் படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் லவ்வரை காட்டிலும் கொஞ்சம் லைட்டாக தேட்டரிகள் டாப்ல போயிருக்குலாம். அதை தாண்டி வந்து படமாக வந்து உங்களுக்கு லவ்வரை வந்து ஓவர் டேக் பண்ணிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே லவ்வர்ன்றது வந்து அந்த லவ் கான்செப்ட் தாண்டி உண்மையான லவ்ன்றது அந்த அப்பாக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்காது அப்படின்றத வந்து மக்களே நிரூபிச்சிட்டாங்க போல இருக்கு தேட்டரிக்கல்ல. இந்த படம் வந்து அந்த பாசத்திலையும் சரி, கதையாவும் சரி, கமர்ஷியலும் சரி எல்லாத்துலயுமே வந்து ஆடியன்ஸை நல்லா கவர் பண்ணிருக்கு. ஆனா இல்ல ஒரு பெரிய சோகம் என்னன்னா, ஜெயம் ரவிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஓரளவுக்கு நல்ல படம் கிடைச்சிருக்கு. ஆனா தேட்டரிக்கல்ல பெருசா ஆடியன்ஸால ஏத்துக்க முடியல. அப்படி இல்லைன்னா அந்த பிப்ரவரி டஃபா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம்ல இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பக்கா தேட்டரிக்கல் ரன்னிங்கிறது இந்த படத்துக்கு பெருசா கிடைக்கலனாலும் ரிவ்யூவர்ஸையும் ஆடியன்ஸையும் இந்த படம் நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்கு. ஆனா தேட்டருக்காரங்க தான் பண்ணல. அதனால தான் தேட்டரிகள்ன்றது நிறைய படங்களோட சேர்த்து ஸ்பிளிட் ஆகிருக்கு இந்த சைரன் படத்துக்கு. அதெல்லாம் நம்ம இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி நிறைய அந்த ரீ ரிலீஸ் படங்கள், அதர் லாங்குவேஜ் படங்கள் இப்படிலாம் வந்தா இந்த மாதிரி நல்ல படத்தை கூட தேட்டரிகளை பெருசா போட முடியாம இருக்கு. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் ஆடியன்ஸோட புல்லிங்கும் தேட்டரில் வந்து இந்த படத்துக்கு பெருசா கிடைக்கலன்றதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். எனிவே நம்மளுக்கு வந்து டாப் 1ல பண்றதுக்கான நிறைய விஷயங்களையும் இந்த வாரம் சைரனுக்கு கிடைச்சிருச்சு.